இந்த சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் cos A is equal to 2x divided by 1 plus x square அப்படின்னா find the values of sin A and tan A in terms of x. ஸோ எக்ஸில் வந்துட்டு நம்மளை இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எப்போவுமே முதல்ல என்ன பண்ணணும், cos A is equal to என்ன கொடுத்துருக்காங்க 2x by 1 plus x ஸ்கொயரா. அப்போ மேலே இருக்கிறது வந்துட்டு என்னது, cos Aக்கான ஃபார்முலா அட்ஜசன்ட்டு டிவைடட் பை ஹைப்போட்டனஸா. ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்போ 90 டிகிரி இந்த இடத்துல வருமா. ஸோ ஏபிசி ஓகேவா. ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிள் மேக் ஆகுது, ஏங்கிற ஆங்கிள். ஸோ இது வந்துட்டு என்னது ஆப்போசிட்டு, இது ஹைப்போட்டனஸ், இது வந்துட்டு என்னது அட்ஜசன்ட். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ ஹைப்போட்டனஸ் அப்படிங்கிறப்ப என்னது 1 + x ஸ்கொயர். ஸோ ஹைப்போட்டனஸ் வந்துட்டு என்னது 1 + x ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், அட்ஜசன்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆப்போசிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ என்னது ஃபார்முலா என்ன, AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இதானே இதோட ஃபார்முலா. AC வந்துட்டு என்னது 1 + x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, BC வந்துட்டு என்னது 2x. ஸோ 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ இது பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா படி எழுதலாமா, A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அப்போ என்னது 1 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் x⁴ ப்ளஸ் 2 × 1 × x ஸ்கொயர். அப்போ என்ன வருது 2x ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அடுத்தது AB ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும் 2 2s are 4 4x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ் 4x ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும் -4 ஆகுமா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 + x⁴ ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஏபி ஸ்கொயருக்கானது 1 + x⁴. இப்போ இது பாருங்களேன், இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்பர் சிம்பிள் தானே போட்டுக்கணும். ஸோ மைனஸ். ஸோ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ 2x ஸ்கொயர். ஓகேவா. பவர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ஆடோ மைனஸோ பண்ண முடியும். இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A - B ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. இதானே இதோட ஃபார்முலா. ஸோ அது மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் எழுதிடலாமா. அப்போ ஏங்கிறது என்னது 1, பிங்கிறது என்னது x ஸ்கொயர். ஸோ இதுதான் இது வந்துட்டு 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 1 × x ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ பிரித்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த ஃபார்முலா படி எழுதுகிறப்போ இந்த மாதிரி எழுதிடுவோமா நம்ம. இப்போ எப்படி எழுதணுன்னா 1 - x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1 - x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா. ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த 1 - x ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது இந்த ஆப்போசிட் சைடு. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு டயக்ராம் கிடச்சிருச்சு. ஸோ டயக்ராம் வந்துட்டு என்னது ஆப்போசிட் வந்துட்டு 1 - x ஸ்கொயர்டு, ஹைப்போட்டனஸ் வந்துட்டு 1 + x ஸ்கொயர்டு, அட்ஜசன்ட் வந்துட்டு என்னது 2x. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, sin Aவும் tan Aவும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ sin A கண்டுபிடிக்கணும், tan A கண்டுபிடிக்கணும். ஸோ sin Aக்கான ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். tan Aக்கான ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஓகேவா. ஸோ ஆப்போசிட் வந்துட்டு என்னது 1 - x ஸ்கொயர், ஹைப்போட்டனஸ் என்னது 1 + x ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அடுத்து tan ஆப்போசிட் என்ன 1 - x ஸ்கொயர், அட்ஜசன்ட் வந்துட்டு என்னது 2x. ஓகேவா. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.